கைஸ், இன்றைக்கி நம்ம ஷிப்பில் என் கேபின் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேபின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஸ்டர் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மஸ்டர் லிஸ்ட் அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் நமக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மஸ்டர் லிஸ்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லோரும் எமர்ஜென்சி டைமில் ஒரே வேலையை பண்ணுறத விட பிரிஞ்சு போய் இந்த எமர்ஜென்சிலேருந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்காக மட்டும்தான். கைஸ், வாங்க இப்போ நம்ம கேபின்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய பெட்டு. இங்கே தான் நான் நைட்டு படுப்பேன். இந்த சோஃபாவில் நான் ஆஃப்டர்நூன் குட்டி தூக்கம் போடுறதுக்காக இங்கே படுப்பேன். ஏன்னா நம்ம உடம்புல ஆயிலாக இருக்கும். டைரெக்டாக பெட்டில் படுத்தா பெட்டெல்லாம் ஆயில் ஆயிரும். இதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸு. அப்புறம் நம்ம டெய்லி யூஸ்க்கான கொஞ்சம் பொருளும் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள ஜூஸு, ஐஸ்கிரீம், அப்புறம் தேவையான பொருளெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் கபோர்டு இருக்குது. கபோர்டில் நம்ம வெளியே போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் பொருளெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு, அப்புறம் இமர்ஷன் ஷூட் இருக்குது. இது எமர்ஜென்சி டைமில் எங்கேயாச்சும் போய் தேடுறதுக்கு நம்ம கேபின்லேருந்து எடுத்துகிட்டு சீக்கிரமாக ஓடி போய் எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டும்தான். அப்புறம் இதான் நம்ம ரெஸ்ட் ரூம். ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அப்படின்ட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஓவராலாக இதான் கைஸ் நம்ம ரூமு. எப்படி நல்லா இருக்கா பாருங்கள் கைஸ்.